வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களையும் ஒருமனதாக தேர்வு செய்தனர். அதற்கு பிறகு சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அதிமுகவின் முதல்வர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்தார் சசிகலா அவர்கள். திரும்பி வருவதற்கு முன்பாகவே சசிகலா அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் ஒரேடியாக நீக்கிவிட்டார். இதனால் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருந்த என்னை கட்சியிலிருந்தும் நீக்கியது தவறு என்றும் புதிய பதவிகளை உருவாக்கியதும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக என்னை நீக்கியது சட்டப்படி தவறானது என்றும் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். ஆனால் அப்பொழுது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து சசிகலா அவர்களுக்கு எதிராக மனு தாக்கலும் செய்தனர். கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பினர் வெற்றியடைந்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து வி.கே. சசிகலா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆர். சுப்பிரமணியன், என். செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த மாதம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அப்பொழுது சசிகலா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி. ராஜகோபாலன் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுகவின் பொதுக்குழு கட்சி விதிகளின்படி கூட்டப்படவில்லை. அந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக பதவி வகித்த சசிகலாவை நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளராக மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக பதவிகள் உருவாக்கப்பட்டதும் தன்னிச்சையான முடிவுகள் சசிகலா தற்பொழுது வரை அதிமுகவின் உறுப்பினராகத்தான் வகித்து வருகிறார் என்றும் பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ். ஆர். ராஜகோபாலன் மற்றும் அதிமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் இதனை எதிர்த்துதான் தற்பொழுது சசிகலா அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கானது நாளை மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் இறுதி தீர்ப்பு சசிகலாவிற்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் சட்ட விதிகளை மாற்றியமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கையை இவர் தனது விருப்பத்திற்கு ஏற்ப கட்சியின் மாற்றங்களை கொண்டு வருவது மிகப்பெரிய தவறு என்றும் சசிகலா தரப்பிலிருந்து ஆதாரங்களுடன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை சசிகலா அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.